காண்டீபம். இந்த 108 கம்பிகள்ல ஒரு கம்பியை மட்டும் எவராலும் அறுக்க முடியாது. அந்த ஒரு கம்பியில தான் அந்த ஒட்டுமொத்த வில்லுடைய மூல மந்திரம் அடங்கி இருக்கும். இந்த வில்ல உடைக்கிறது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காத ஒரு காரியம். இத வச்சு சண்டை போடுறது 1,00,000 வில்ல வச்சு ஒரே நேரத்துல சண்டை போடுறதுக்கு சமம். இந்த வில்லுல இருந்து ஒரு சாதாரண அம்பு வெளிவந்தா கூட அதுக்கு 1000 மடங்கு சக்தி கூடும். இப்பேற்பட்ட இந்த காண்டீபத்தை உலகத்துல தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட பிரம்மதேவர் உருவாக்கினார். அவர் அதை ஒரு 1000 வருஷம் பயன்படுத்தின அப்புறமா தன் மகன் பிரஜாபதி தக்ஷன் கிட்ட கொடுக்கிறாரு. தக்ஷன் கிட்ட 503 வருடங்களா இந்த வில்லானது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்திரன் கிட்ட 580 வருடங்களும், சந்திரன் கிட்ட 500 வருடங்களும், வருண பகவான் கிட்ட 100 வருடங்களும் இருந்துச்சு. இறுதியாதான் இந்த வில் அர்ஜுனன் கைக்கு வருது. இந்த வில் தன் கைக்கு வந்த காரணத்தால் அன்று முதல் காண்டீபதாரியாக மாறினார் அர்ஜுனன். சரி, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வில்லா இருக்கே, இதுக்கு இணையாக வேற எந்த ஒரு ஆயுதமும் கிடையாதா அப்படின்னு நீங்க கேட்டா அதுக்கு விடையறிய நாம அர்ஜுனனுடைய தேர பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த காண்டீபத்தை என்னதான் அர்ஜுனனாகவே இருந்தாலும் கூட நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுலபமா எடுத்துட்டு போக முடியாது. அதை வச்சு இழுத்துட்டு போறதுக்காகவே ஒரு சக்தி வாய்ந்த தேர் வேணும். அதனால விண்ணுலக வெள்ளை குதிரைகள் போல ஸ்வேதகி அப்படின்னு ஒரு அரசன் இருந்தாரு. அவருக்கு யாகங்கள் நடத்துறது அப்படின்னா ரொம்பவே இஷ்டம். பல்லாயிரம் யாகங்கள் செஞ்சும் கூட அவருக்கு கொஞ்சம் கூட திருப்தி கிடைக்கல. இதனால இதுவரை யாரும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு 100 வருடங்களுக்கு தொடர்ந்து நடக்கிற மாதிரி